ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமரு திருச்சி ஏர்போர்ட்டு ட்ராப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இது என்ன காருன்னா, மாருதி சுசுகியோட பலினோங்கிற ஒரு காரு, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரு. இது வந்து 2019 மாடலு. இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 15.6 போட்டிருக்கு. ஹைவேல ஒரு 17 வரையும் போகும். அதுக்கப்புறம் கஸ்டமரோட லக்கேஜெலாம் ஏற்றிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க ஏர்போர்ட்டில். அதனால் பஞ்சுவாலிட்டியாக போயாச்சு. அப்புறம் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இது என்ன ரூட்னா, அறந்தாங்கிலேருந்து கிளம்பி புதுக்கோட்டை வழியாக திருச்சி ஏர்போர்ட்டு. டோட்டலாக ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வரும். இதில் என்ன பஞ்சாயத்துனா, புதுக்கோட்டை இடையில டவுனு, அதை தாண்டணும். அதுதான் இங்கே பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பைபாஸில் ஏறிடலாம். ஒரு வழியாக புதுக்கோட்டை டவுனை தாண்டியாச்சு. பைபாஸில் ஏறிட்டோம். புதுக்கோட்டையிலேருந்து ஒரே தட்டு ஸ்ட்ரெயிட்டாக 40 கிலோமீட்ரு, எங்கேயுமே நிறுத்த தேவையில்லை. அப்புறம் டின்னர் டைம் வந்துருச்சு. இது வந்து மாத்தூர் ரவுண்டானில் பரணி பவனில் ஒரு வெஜ். ஏர்போர்ட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மாத்தூர் ரவுண்டானான்னு சொல்லுவாங்க. அந்த ரவுண்டானால இங்கிட்டு தஞ்சாவூர், இங்கிட்டு கன்னியாகுமரி, அது சென்ட்ராக இந்த ஹோட்டல் இருக்குது, பரணி பவன். வெஜ்ஜு தான், வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 9:30 ஓகே ஏர்போர்ட் வந்துட்டோம். போயிட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வழியாக திருச்சி ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் அவங்கள விட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்த ரூட்லேயே திரும்ப அப்படியே ரிட்டர்னு. அறந்தாங்கி வரதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு எதுவும் டிரைவர் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள்.